ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் குட் மூவிய தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 குட்டி தங்கச்சிங்க. அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா ஃபேண்டஸியோட நமக்கு சொன்ன படம் தான் 1988ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வந்த மை நேபர் டொட்டோரோங்கிற அனிமே மூவி. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபைல் கம்பேனியன். நீங்க எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க பிஜி. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். கதையை ஓபன் பண்ணோனே ரொம்ப அழகான ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளாடி ஒரு சின்ன வண்டியில நிறைய திங்ஸ் ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வண்டிக்குள்ள பார்க்கும்போது 2 குட்டி பொண்ணுங்க இருக்காங்க. இந்த குட்டிங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின்ஸ். அக்கா பேரு சட்சுகி, தங்கச்சி பேரு மே. அக்காவுக்கு 10 வயசு, தங்கச்சிக்கு 4 வயசு. அவங்க அப்பா கூட அவங்க ஆல்ரெடி இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க அப்பா அங்க ஒரு குட்டி பையன் நிக்கான். இவன் பேரு காந்தா. அவனை பார்த்துட்டு அவங்க அப்பா கேக்குறாரு, தம்பி உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னோடனே அந்த பையன் கையை மட்டும் காட்டுறான். வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிறான். உடனே இவரு இறங்கி போயிட்டு, ஹாய் ஹலோ, நான் தான் புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்க யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மேல அங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு. உடனே அங்க இருக்க அவங்களும் சொல்றாங்க, நீங்க வந்ததுல எங்களுக்கும் சந்தோஷம். போங்க நாங்க வாரோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பாவும் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. அப்போ சட்சுகியும் மேயும் காந்தாவை பார்த்து ஹாய்ன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அவங்கள்ட்ட எல்லாம் பேசாம அப்படி வெட்கப்பட்டுக்கிட்டே திரும்பி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுல போய் இறங்குனோடனே ஒரு குட்டி பிரிட்ஜ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி போறாங்க. வீடு கொஞ்சம் பழசா தான் இருக்கு. ரொம்பவே பழைய வீடா இருக்கு. உடைஞ்சிருக்கு. ஆனா நம்ம சட்சுகிக்கும் மேய்க்கும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்தி சுத்தி ஓடுறாங்க. எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறாங்க. பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப சர்ச்சுக்கு உள்ள போயிட்டு கீழே என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு போய் எடுத்து பார்க்குறா. இது ஏதோ சீடு மாதிரி இருக்கு. கார்ன் சீடு மாதிரி அப்படின்னு. உடனே மெய் நானும் பார்க்க வரேன், நானும் பார்க்க வரேன் அப்படின்ட்டு மேலே ஏறா. அவன் முன்னாடி வந்து ஒரு சீடு மேல இருந்து விழுது. உடனே சட்சுகி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா இங்க பாருங்க வீட்டுக்குள்ள கார்ன் சீடு இருக்கு அப்படின்னு. உடனே மெய் சொல்றா, என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. இது மேல இருந்து விழுந்தது. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, ஓ இதுவா? இது வந்து வீடு ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி இருந்தல. ஒருவேளை அணில்லாம் வந்து கூடு கட்டி இருக்கும். அதுதான் வச்சிருக்கும் போல அப்படின்னு. உடனே 2 பேருக்கும் இன்னும் சந்தோஷமாயிருது. அணிலா? நாங்க அணில பார்த்தே ஆகணும். இப்பவே பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, அணில் மட்டும் இல்ல, எலிக்கும் இந்த மாதிரி சீடு கார்ன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அது கூட இருக்கலாம் அப்படின்னு. உடனே மேய் சொல்றா, அதெல்லாம் இல்லப்பா. இங்க வந்து அணில் தான் இருக்கும். ஆ ரேட் எல்லாம் ஒண்ணும் இங்க இருக்காது. அணில் தான் இருக்கும். நாங்க தேடி போறோம்ன்ட்டு 2 பேரும் ஓடுறாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, சரி இருக்கட்டும் சட்சுகி இங்க வா. போய் கிச்சனை ஓப்பன் பண்ணி வை. திங்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. சட்சுகியும் ஓடி போறா. பின்னாடியே மேயும் நானும் வரேன்ட்டு ஓடி போறா. ஓடி போய் கிச்சன் டோர் அப்படியே ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணும்போதே அந்த ரூம்குள்ள இருந்து நிறைய குட்டி குட்டியா பிளாக் கலர்ல பால்ஸ் எல்லாம் ஸ்பீடா ஓடுது. ஓடி அங்க மறைஞ்சிருது இவங்க டோரை திறந்ததும். 2 பேருமே கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டு கத்துறாங்க. கத்திட்டு உள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணி பாத்ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப அவங்க அப்பா வராரு. வந்துட்டு என்னாச்சு? எதுக்கு 2 பேரும் சத்தம் போட்டீங்க? அப்படின்னு. அப்பா, இதுக்குள்ள இருந்து ஏதோ பிளாக் கலர்ல நிறைய போச்சு. ஒருவேளை பேயா இருக்குமோ? அப்படின்னு சச்சிக்கு சொன்னோனே அவங்க அப்பா, எது பேயா? எங்க பார்ப்போம். அப்படின்ட்டு அவரும் பாத்ரூம்ல போய் பாத் டப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ள ஒண்ணுமே இல்ல. உடனே அவர் சொல்றாரு, இங்க ஒண்ணும் இல்ல. அப்படி பேயெல்லாம் ஒண்ணும் இருக்காது. வீடு ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணியிருந்துல டஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா பால் ஆயிருக்கும். அதுதான் பறந்து போயிருக்கும். நீங்க பயந்துருப்பீங்க. சரி சரி இப்ப அதெல்லாம் விடுங்க. இங்க ஸ்டேர்கேஸ் போறது வழி எப்படின்னு போய் பாருங்க. நம்ம மேல போய் ஜன்னல்லாம் ஓபன் பண்ணி விடணும்ல. யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறான் பாப்போம்னு. சச்சுக்கி நான் போறேன் நான் போறேன்னு அவ ஓடுறா. மேயும் நானும் வாரேன்னு கூடயே ஓடுறா. 2 பேரும் ஓடி ஓடி ஸ்டேர்கேஸ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்டேர்கேஸ் போறதுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு மேல போகும்போது அந்த படியிலயும் அதே மாதிரி ஒரு சீடு இருக்கு. உடனே வந்து சச்சிக்கு சொல்றா, ஒருவேளை மேலேயும் அந்த டஸ்ட் பால்ஸ் இருக்குமோ? வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மேல போறாங்க. மேல போனோனே அங்க இருந்த அந்த டஸ்ட் எல்லாம் ஒண்ணா பால் மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே ஓடி போயிருது. இவங்க 2 பேர்ல வெயிட் பண்றாங்க. உடனே சச்சுக்கு போய் விண்டோ ஓப்பன் பண்ணி விடுறா. வெளிச்சம் வந்துருது. கீழ பார்க்குறா அவங்க அப்பா தனியா வேலை பார்த்துட்டு இருந்தோனே, நான் அப்பா ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சச்சுக்கு கீழ போயிடுறா. மேய்க்குட்டி அங்கேயே பார்த்துட்டு இருக்கா. அங்க லேசா செவுத்துல ஒரு விரிசல் மாதிரி இருக்கு. அதுல போய் கை வைக்கிறா. அதுக்குள்ள இருந்து அந்த குட்டி குட்டி பால்ஸ் பிளாக் கலர் நிறைய ஓடி 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 மேல பறந்து போகுது. ஒண்ணு மட்டும் ஓட முடியாம கீழ விழ வருது. அத நம்ம மேய்க்குட்டி கை வச்சு புடிச்சிடுறா. புடிச்சிட்டு இது அப்பாட்டே அக்காட்டே காட்ட போறேன் அப்படி சொல்லிட்டு கீழே குடு குடு குடுன்னு ஓடி போறா. ஓடி அவ அங்க போகும்போது பாக்குறா, ஒரு வயசான ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே சச்சுக்கு பின்னாடி போய் மேய் ஒளிஞ்சுக்கிறா யார் இதுன்னு.
உடனே அவங்க கேட்குறாங்க, "ஓ! நீங்கன்றது அந்த புதுசா வந்திருக்க குட்டி பொண்ணா? ஆமா என்ன இது? ஏன் ஒளிஞ்சிருக்க?" அப்படின்னு. "நான் வந்து காந்தாவோட கிராண்ட்மா" அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. "ஓ! அப்படியா? நான் மேல வந்து டஸ்ட் பால்ஸ பார்த்தேன். அது எல்லாம் என்ன பார்த்து குடுகுடுன்னு ஓடுச்சு. நான் அதுல ஒண்ண புடிச்சுட்டு வந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, காந்தாவோட கிராண்ட்மா அப்படியே அவ கால், கையெல்லாம் பார்க்குறாங்க. ஒரே கருப்பு கலர்ல பவுடர் ஃபுல்லா கிடக்குது. என்னன்னு கைய ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த டஸ்ட் ஃபுல்லா அவ கையில பட்டு, அந்த பால புடிப்பால அது ஃபுல்லா பட்டு ஒரு மாரி பவுடர் மாதிரியாயி மேல ஃபுல்லா ஆயிருது. உடனே வந்து காந்தாவோட கிராண்ட்மா சொல்றாங்க, "இது ஒண்ணும் இல்ல. வெறும் டஸ்ட்டு தான். இவ்வளோ நாள் வீடு பூட்டி இருந்துல்ல, அதெல்லாம் இங்க இருந்துச்சு. இப்ப அது வேற இடத்த பார்த்து போயிருக்கும். சின்ன வயசுல நானும் இத பார்த்துருக்கேன். இப்ப நீங்க பார்க்குறீங்க. சரி, சரி இதெல்லாம் பேசினது போதும். நம்ம வீட்ட கிளீன் பண்ணலாமான்னு" சொல்லிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப காந்தா என்ன பண்றா, இவங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு வரான். வந்துட்டு அவங்க கிராண்ட்மாவ கூப்பிடுறான். அப்ப அவங்க வந்து சட்சுகி கிட்ட அத வாங்க சொல்லும்போது, சட்சுகி போய் அத வாங்கிக்கிறா. வாங்குனோனே காந்தா அத குடுத்துட்டு வெளிய போய் நின்னுட்டு சொல்லுறான், "நீங்க இருக்கிறது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போன ஒரு பேய் பங்களா" அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிர்றான். சட்சுகிக்கும், "ஏய் என்னடா சொல்ற?" அப்படின்னு கோவப்படுறா. உடனே வந்து காந்தாவோட கிராண்ட்மா சொல்றாங்க, "அவன் சும்மா ஒளறிட்டு போறான். நீ அதெல்லாம் கண்டுக்காதம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய் காந்தா வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாதடா. வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு" அவங்க கிராண்ட்மா உன்ன திட்டுறாங்க. அப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு, காந்தாவோட கிராண்ட்மாக்கு இவங்கலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து சட்சுகி, அவங்க அப்பாலாம் எந்திரிச்சு வீட்ல இருக்க துணியெல்லாம் துவச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி காய வச்சுட்டு, அவங்க அம்மாவ பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே வீடு வேணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த வீடுக்கு ஷிஃப்ட் ஆயி வந்திருப்பாங்க. போய் அவங்க அம்மாவ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் சட்சுகி நேரத்தே எந்திரிச்சு வீடெல்லாம் ரெடி பண்ணி, குக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பாவ எழுப்புறா. "அப்பா, அப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வாங்க, வாங்கன்னு" சொல்லிட்டு அவளே அவளோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு இருக்கா. அப்போ வெளிய இருந்து அவ ஃப்ரெண்ட் கத்துறா, "சட்சுகி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வரியா? வரியா?" அப்படின்னு. உடனே சட்சுகி, இதோ வந்துட்டேன் வெயிட் பண்ணு" அப்படின்னு கத்துனோனே அவங்க அப்பா கேட்குறாரு, "உனக்கு அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா?" ஆமாப்பா. இவ என்னோட ஸ்கூல்ல தான் படிக்கிறா. என்னோட ஃப்ரெண்டு. நான் அவ கூட ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லஞ்ச் இந்தா இருக்குன்னு குடுத்துட்டு அவ கிளம்பிடுறா. அப்புறம் மேயும் அவங்க அப்பா கிட்ட வந்து, "அப்பா நான் கார்டன்ல போய் விளையாடுறேன்" அப்படி சொன்னோனே, அவரும் ஓகேம்மா நீ போய் விளையாடுன்னு சொல்லிட்டு நம்ம மேய் அங்க நின்னு ஃபுல்லா விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ கீழ குட்டியா ஒரு சீடு பார்க்குறா. அவங்க வீட்டுக்குள்ள இருந்த மாரி. அந்த சீடு என்னவா இருக்கும்னு அத எடுத்துட்டே போயிட்டுருக்கா. நெறைய இருக்கு. அப்படி இப்படி பொறுக்கிட்டே போறா. அப்ப அந்த செடிக்குள்ள இருந்து குட்டியாட்டு ஒரு ராபிட் வருது ஒயிட் கலர்ல. அத பார்த்தோனே அத தொரத்திக்கிட்டே போறா புடிக்கிறதுக்காக. அது நம்ம மேய்க்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிருது. ஓகே இது அந்த பக்கமா, பின்பக்கமா தானே வரும்னு அந்த பக்கமா போய் நின்னு அது வர்றதுக்கு வெயிட் பண்றா. ஆனா அது அப்படி வராம அது வந்த வழியாவே போயிட்டுருக்கு. அதுக்கு கூடால இன்னொரு ராபிட் கொஞ்சம் கூட பெருசா ப்ளூ கலர்ல போயிட்டுருக்கு. மேயும் அது வரும் வரும்ன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதுங்க 2ம் மெது மெதுவா நடந்து போம்போது, அது கையில ஒரு பேக் வச்சிருக்கு. அது ஓட்ட வழியா இருந்த சீடு கீழ கொட்டுது. அந்த சவுண்ட் கேட்டோனே மெய் வந்து 2 ராபிட்ன்னு சொல்லிட்டு 2யும் தொரத்திட்டே போறா. அது 2ம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு சீடெல்லாம் கீழ கீழ போட்டுட்டு போச்சுல்ல, அந்த சீட ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள போயிர்றா. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்குள்ள ஒரு பெரிய டனல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்துட்டு டக்குன்னு கீழ விழுந்துர்றா. விழுந்து எந்திரிச்சு பார்த்தா மேய்க்கு பெரிய ஆச்சரியம். அவ இப்ப பார்த்த அந்த 2 ராபிட்ட விட கிட்டத்தட்ட 20 மடங்கு பெருசா ஒரு ராபிட் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அத பார்த்தோனே மேய்க்கு சந்தோஷமாயிருது. உடனே குடு குடு குடுன்னு ஓடி போய் அது மேல ஏறி உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு அத பார்க்குறா. அது பெரிய முகம், பெரிய மூக்கோட உட்காந்துருக்கு. அதுக்கு மூக்கு அப்படி தடவி பார்க்குறா. எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு. அதுவும் கண்ண அப்படியே முழிச்சு பார்த்தோன்னே அவ கேட்கிறா, "ஏய் நீ டொட்டுரு தானே? எனக்கு தெரியும் நீ டொட்டுரு தான். நான் புக்ல பார்த்து அந்த டொட்டுருவ பார்த்துட்டேன்." அப்படி சொல்றா. அந்த டொட்டுருவும் என்ன பண்ணுது, ஹான்னு வாய திறந்து கொட்டாய விடுது. இவ மேல அந்த காத்தடிக்குது. நம்ம மேக்கினும் ஜாலி ஆயிருது. ஐ டொட்டுரு டொட்டுருன்னு அது மேல படுத்து உடனே அதுவும் அவள ஒண்ணும் பண்ணாம தூங்கிருது. மேய்க்கும் இது நல்ல குண்டா புசு புசுன்னு இருந்தோனே அது மேல படுத்து அவளும் தூங்கிர்றா. ஈவினிங் சட்சுகி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, "அப்பா மேய் எங்க?" அப்படின்னு கேட்டோனே அவரு சொல்றாரு, "கார்டன்ல தான் விளையாடிக்கிட்டு இருந்தா" அப்படின்னு. அப்படியான்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டோன்னு சொல்றா. அப்ப மேய காணோம். உடனே 2 பேருமே அவள தேடி போறாங்க. நேரா அவங்களும் காட்டுக்குள்ள போறாங்க. இவ நடுவுல படுத்து மேய் தூங்கிட்டு இருக்கா. உடனே சட்சுகி அவள எழுப்புறா. "நீ இங்க என்ன பண்ற? கார்டன்ல நிக்கிறே" சொல்லிட்டு. அவ எந்திச்சு பார்த்துட்டு, "இங்க ஒரு பெரிய டொட்டுரு இருந்துச்சு. அது எங்க?" "அப்பா நான் டொட்டுருவ பார்த்தேன். அக்கா நான் டொட்டுருவ பார்த்தேன். அது இங்க தான் இருந்துச்சு" அப்படின்னு. உடனே வந்து மேய பார்த்துட்டு சச்சி கேட்குறா, "ஏதாவது கனவு கண்டியா?" "இல்ல, இல்ல கனவெல்லாம் இல்ல. நான் டொட்டுருவ பார்த்தேன்ட்டு" அவ ஓடி போறா. அங்க உள்ள எல்லாம் போய் தேடுறா. ஆனா அந்த மரம் இல்ல. அவ வந்த இடத்துக்கே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கா.
உடனே அவங்க அப்பா சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ ஏதாவது கனவு கண்டிருப்பேன்னு. உடனே அவ சொல்றா, "இல்ல நான் உண்மையிலேயே டொட்டுருவ பார்த்தேன். நான் கனவு ஒண்ணும் காணல, பொய் ஒண்ணும் சொல்லல. நான் டொட்டுருவ பார்த்தேன்" அப்படின்னு சொல்றோனே அவங்க அப்பா சொல்றாரு, "ஓ! ஓகே. ஒருவேளை நீ வந்து இந்த நேச்சரோட காட பார்த்துருக்கலாம். அடுத்து வந்து நம்ம சட்சுகிக்கும் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் நேச்சரோட காட பார்க்க. அப்போ அவளும் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம போய் நேச்சரோட காடுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். நம்ம வந்து அது பார்த்துக்கிச்சுல." அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு கோயில் இருக்கு. அங்க ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சர்ச்சுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டரா எழுதுறா. அடுத்த நாள் அவங்க அப்பா யூனிவர்சிட்டி வேலையா போயிறாரு. சச்சுக்கி என்ன பண்றா, அவளுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக காந்தாவோட கிராண்ட்மா கிட்ட மேய கொண்டு விட்டுட்டு, "நீங்க பார்த்துக்கோங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன்னு" போயிடுறா. இங்க இல்ல, நான் அக்காவ பார்க்கணும் பார்க்கணும்னு அழுது சச்சுக்கியோட ஸ்கூலுக்கே போயிடுறா. சச்சுக்கி அவள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஈவினிங் 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. நல்ல மழை பெய்யுது. அவங்க ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்ப நம்மளோட காந்தா அங்கருந்து கொடை புடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் இவங்க 2 பேரையும் பார்த்து எதுவும் பேசாம அவன் கொடைய மட்டும் கையில குடுத்துட்டு அவன் மழையில நனைஞ்சுட்டே ஓடிர்றான். இவங்க 2 பேரும் அந்த கொடைய பிடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தான் சத்சுகி ஞாபகம் வருது. ஐயோ! அப்பா வேற கொடை எடுத்துட்டு போலயே! நம்ம கொடை எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வெயிட் பண்ணி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் வருது. அதுல அவங்க அப்பா வரல. சரி பஸ்ஸ மிஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி நம்ம மேய்க்குட்டி அப்படியே தூங்கிர்றா. தூங்குனோனே அவளையும் தூக்கி வச்சுட்டு சர்ச்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல ஏதோ பெருசா நடந்து வந்து நிக்கிற மாதிரி அவளுக்கு இருக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த டொட்டுரு வந்து நிக்குது. இவளுக்கு அப்படியே அதிர்ச்சியும், ஆச்சரியமும் இருக்கு. அத அப்படி பார்த்துட்டே இருக்கா. மழை பெய்யுது. அது நனைஞ்சிட்டு இருந்தோனே அவள்ட்ட இன்னொரு குடம் இருக்குல்ல, அத எடுத்து அந்த டொட்டோருக்கு குடுக்குறா. "இந்தா குடம் வச்சுக்கோ" அப்படின்னு. உடனே அதுவும் வாங்கி அப்படி புடிச்சிட்டு நிக்குது. இப்போ மரத்துல இருந்து வரக்கூடிய மழை துளி அந்த குடம் மேல விழும்போது ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் நம்ம டொட்டோருக்கு ரொம்ப புடிச்சிருது. அது அந்த சவுண்ட கேட்டுட்டு என்ன பண்ணுது, திரும்ப பெருசா அப்படி மேல வர ஜம்ப் பண்ணி கீழ குதிக்குது. அந்த மரத்துல தட்டுப்பட்டு மரத்துல உள்ள எல்லா தண்ணியும் அந்த குடம் மேல வந்து விழுது. விழுந்தோனே டொட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அது சிரிச்சுட்டே நிக்குது. அப்படியே நிக்கும்போது சச்சுக்கி பார்க்குறா, அங்கருந்து ஒரு பஸ் வருது. ஆனா அது குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அது ஒரு கேட் பஸ்ஸு. ஒரு கேட்டே பஸ்ஸா மாரி வருது. அது வந்தோனே நம்ம டொட்டுரு வந்து போகுது. அப்போ நம்ம சட்சுகி கையில ஒரு கிஃப்ட்ட குடுத்துட்டு, அது வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி அது போயிருது. நம்ம சட்சுகி அப்படியே பார்த்துட்டு மெய்ட்ட சொல்றா, "ஆமா, அது என்னோட கொடைய திரும்ப குடுக்காமலே போயிடுச்சு" அப்படின்னு. உடனே அங்கருந்து திரும்ப இன்னொரு பஸ் வருது. பார்த்தா அந்த பஸ்ல அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா வந்தாலும் சட்சுகி சந்தோஷம் தாங்கல. "அப்பா, அப்பா நான் வந்து டொட்டுருவ பார்த்துட்டேன். அது இங்க வந்துச்சு தெரியுமா? எனக்கு கிஃப்ட் எல்லாம் கூட குடுத்துச்சுன்னு" காமிக்கிறா. மேயும் சொல்லி சந்தோஷப்படுறா. அந்த கிஃப்ட்டுக்குள்ளாடி சீடு இருந்திருக்கும். அந்த சீடெல்லாம் இவங்க புதைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சர்ச்சுக்கு அவங்க அம்மாக்கு லெட்டரா எழுதுறா. "அம்மா நானும் டொட்டுருவ பார்த்தேன். டொட்டுரு எங்களுக்கு கிஃப்ட் குடுத்துச்சு. அதுல சீட் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க விதைச்சு வச்சிருக்கோம். நம்ம இருக்கால, குட்டி நண்டு மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எப்போ முளைக்கும் அப்படின்னு." அப்படி லெட்டர் எழுதுறா. ஒரு நாள் நைட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அந்த சீட போட்டு வச்ச இடத்துல அந்த டொட்டுரு, அதோட 2 குட்டி ரேபிட்டும் வந்து நின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. உடனே இவங்க 2 பேரும் எந்திரிச்சு அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. அது ஒரு மேஜிக் பண்ணுது. இவங்களும் அது பண்ற மாதிரியே கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா, அந்த விதையிலேருந்து செடி முளைக்குது. அப்படி முளைச்சு முளைச்சு அது பெருசாகி ஒரு பெரிய மரமா மாறிடுது. மரமா மாறினோனே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம டொட்டூரு ஒரு குட்டியா ஒரு பம்பரத்த வர வைக்குது. அந்த பம்பரத்து மேல அது அதோட 2 குட்டி ரேபிட்டும் ஏறிக்குது. கூடவே நம்ம சட்சுக்கியும் மேயும் ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு நேரா அந்த மரத்து மேல போய் எல்லாரும் உட்காந்துடுறாங்க. உட்காந்து அந்த நைட் எப்படி முடியுது, மார்னிங் எந்திச்சு பார்க்குறாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள தான் படுத்திருக்காங்க. சரி என்னாச்சுன்னு வெளிய போய் பார்த்தா, அவங்க விதைச்ச இடத்துல செடி முளைச்சிருக்கு. ஆனா பெரிய மரமா இல்ல. உடனே 2 பேரும் ஐயா இது கனவில்ல, கனவில்ல உண்மைதான், உண்மைதான் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம சட்சுக்கியும், மேய்க்குட்டியும் காந்தாவோட கிராண்ட்மாவோட சேர்ந்து அவங்க தோட்டத்துல இருந்து காய்கறி, அப்புறம் சோளம்லாம் பறிக்கிறாங்க. ஒரு சோளத்த பறிச்சு வச்சுட்டு, "இது வந்து நான் அம்மாக்கு கொண்டு குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கும்போது சர்ச்சைக்கு சொல்றா, "நீ நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ நான் அம்மாக்கு இந்த காய்கறி எல்லாம் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கும் போஸ்ட். சரி என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல அவங்க அம்மா இருக்க ஹாஸ்பிட்டல் பேர் இருக்கு. ஆயிருது அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, அதனால தான் அவங்க இது குடுத்து விட்டுருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. நம்ம மேயும் பயப்படுறா. உடனே காந்தாவோட கிராண்ட்மா சொல்றாங்க, "பயப்படாத. உங்க அப்பாவுக்கு இத வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம், சொல்லுவோம்" அப்படின்னு. அப்ப அந்த ஊருக்குள்ளேயே ஒரு வீட்ல தான் ஃபோன் இருக்கு. உடனே வந்து நம்ம காந்தா கிட்ட அவங்க கிராண்ட்மா சொல்றாங்க, "சச்சுக்கே கூட்டு போ. அவ போய் கால் பண்ணட்டும்" அப்படின்னு. உடனே அவனும் ஓகே நான் கூட்டு போறேன்னு சொல்றான். மேயும் இவங்க கூடாலே பின்னாடி ஓடுறா. சச்சுக்கி வராதுன்னு சொன்னப்போ கேட்காம அந்த கானையும் எடுத்துட்டு கூடயே ஓடுறா.
அப்ப இவங்க 2 பேரும் போம்போது நம்ம மேய்க்குட்டி கீழ விழுந்துடுறா. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. மேய்க்கு வழி தெரியாம நின்னுட்டு இருக்கா. அங்க போயிட்டு சர்ச்சுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட லெட்டர் வந்த விஷயத்த சொன்னோனே, அவரு நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறேன்னு சொல்லிர்றாரு. அப்புறம் சர்ச்சுக்கியும் காந்தாவும் வெளிய வராங்க. வரும்போது மேய் அவங்கள பார்த்துடுறா. பார்த்துட்டு கூட வரும்போது சர்ச்சுக்கி மேய் கிட்ட சொல்றா, "மேய் அம்மாவால வந்து அடுத்த சாட்டர்டே வர முடியாது. ஒருவேள அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம அடுத்த வாரம் அம்மாவ மீட் பண்ண முடியாதுன்னு" சொன்னோனே, மேய் சொல்றா, "இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா வந்துருவாங்க" அப்படின்னு. உடனே சச்சிக்கு கோவம் வந்துருது. "நீ என்ன சொல்ற? எப்படி அம்மாவால வர முடியும்? அவங்க தான் முடியாம இருக்காங்கல்ல. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்டோனே, அழ ஆரம்பிச்சுடுறா. "இல்ல அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா சாட்டர்டே வந்துருவாங்கன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே ஓடுறா. சச்சிக்கும் அழுதுகிட்டே அவ கூட ஓடுறா. ஓடி போய் 2 பேரும் வீட்ல படுத்து தூங்கிர்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காந்தாவோட கிராண்ட்மா வந்து சர்ச்சுக்கே கூப்பிட்டு, "இந்த பாரு மழை வர்ற மாதிரி இருக்கு. துணியெல்லாம் எடுத்துட்டேன். சரி வான்னு" சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, "உங்க அப்பா கால் பண்ணாரு. உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லையாம். வெறும் கோல்டு தானா, வேற எதுவும் இல்ல. அவங்க அதுக்கு தான் லெட்டர் போட்டிருக்காங்கன்னு" சொன்னோனே, சர்ச்சுக்கு அப்படியே அதிர்ச்சியில இருந்துட்டு, "அப்ப அம்மாவுக்கு வெறும் கோல்டு தானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மாவுக்கு ஏதோ ஆயிருமோன்னு. எனக்கு தெரியாதுல்ல. நான் அதனால தான் மேயையும் திட்டிட்டேன்ட்டு" அழுறா. உடனே அவங்க சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா மே எங்க?" அப்படின்னு கேட்டோனே, மேய காணோம். எங்க போனான்னு தேடிட்டு, ஒருவேள அவ அம்மா பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பான்னு சொல்லிட்டு, நம்ம சச்சுக்கி ஒரு சைடுல தேடிக்கிட்டு இருக்கா. காந்தாவோட கிராண்ட்மா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ காந்தா வந்து சச்சுக்கிட்ட வந்து சொல்றா, "இந்த பாரு அந்த நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்துல வந்து மேயோட ஸ்லிப்பர்ஸ வந்து கிராண்ட்மா பார்த்துருக்காங்க. அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அங்க தேடிட்டு இருக்காங்க. நீ கூட வான்னு" சொல்லிட்டு கூட்டு போறான். கூட்டு போனோனே அங்க போய் பார்த்தா, அவங்க ஒரு ஸ்லிப்பர கையில வச்சிருக்காங்க. அத சச்சுக்கி வாங்கி பார்த்துட்டு சொல்றா, "இல்ல இது மேயோட ஸ்லிப்பர் இல்ல" அப்படின்னு சொன்னோன தான் அவங்களுக்கு ஒரு "ஓ! அப்ப அவ இல்லையா?" அப்படி சொல்லிட்டு நிம்மதியாவுது. ஆனா வந்து சச்சுகி சொல்றா, "நான் மேய கண்டுபிடிச்சே ஆகணும்னு" சொல்லிட்டு அழுதுட்டே நேரா காட்டுக்குள்ள ஓடி போய் டொட்டுருவ பார்த்து சொல்றா, "டொட்டுரு மேய காணோம். அவ அம்மாவ பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. எனக்கு இப்பவே மேய வேணும். கண்டுபிடிச்சு குடு. ஹெல்ப் பண்ணுன்னு" கேட்டோனே, அது மரத்து மேல ஏறி நின்னுட்டு, இவளையும் மரத்து மேல ஏத்தி வச்சுட்டு பாக்குது. அங்கருந்து அந்த கேட் பஸ் வருது. ஆனா அது வேற யார் கண்ணுக்கும் தெரியல. நம்ம சச்சகிக்கு மட்டும் தான் தெரியுது. அவளும் பாக்குறா, இது யாருக்கும் தெரியலையே அப்படின்னு. உடனே வந்து டோட்டூர் என்ன பண்ணுது, அவள அந்த பஸ்ஸில ஏத்தி விடுது. அந்த பஸ்ஸும் வந்து இவள கூட்டிட்டு போகுது. போய் ஒரு மேய கண்டுபிடிச்சிருது. கண்டுபிடிச்சுட்டு மேய பார்த்தோன்னே சச்சுக்கி மேய்ன்னு போறா. மேயும் சச்சுக்கிய பார்த்துட்டு அக்கான்னு போய் ஹக் பண்ணிட்டு அழுறா. "அக்கா நான் வந்து அம்மாவ பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனா எனக்கு வழி தெரியாம நான் தொலைஞ்சு போயிட்டேன்." அப்படி சொல்லிட்டு அழுறா. உடனே வந்து சச்சுகி சொல்றா, "சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லையாம். வெறும் கோல்டு தானாம். நீ அதெல்லாம் வருத்தப்படாத. ஆமா இந்த கான் எது? அம்மாவுக்கு எடுத்துட்டு போனேன்." "ஆமா" அப்படி சொன்னோனே, அந்த பஸ் என்ன செய்யுது, இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகுது. அங்க போனோனே இவங்க இறங்கி ஒரு மரத்து மேல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பஸ்ஸு, நம்ம மேய்க்குட்டி, சச்சுக்கி உட்கார்ந்து அவங்க அம்மா, அப்பாவும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, "நம்ம சச்சுக்கி எவ்வளோ பொறுப்பாயிட்டா தெரியுமா? எல்லா வேலையுமே இப்ப அவளே பார்த்துக்கிறா." அப்படின்னு சொன்னோனே அவங்க அம்மா சொல்றாங்க, "பாவம் பிள்ளைங்க எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்கல்ல. நான் இனி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். எல்லாம் நானே பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா சொல்றாங்க, "அந்த மரத்து மேல நம்ம பசங்க உட்கார்ந்துருக்க மாரியே எனக்கு தெரியுது" அப்படின்னு. உடனே அவங்க அப்பா அப்படியான்ட்டு போயிட்டு பார்த்துட்டு சொல்றாரு, "ஒருவேளை அவங்க இருக்கலாம். இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கான் இருக்கு. அத காட்டுறாரு. அதுல அம்மான்னு எழுதியிருக்கு. இத பார்த்த உடனே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அந்த நாள் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணா ஆயிடுறாங்க. இந்த இடத்துல இந்த கதையும் முடியுது. இதே மாதிரி இன்னும் நெறைய படங்களோட கதைகள தமிழ்ல கேட்க ஸ்னிஃபேல் கம்பேனியன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட கதையோட அடுத்து நான் உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் பிஜே.